வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறோம். இப்ப பாத்தீங்கன்னா எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒளி தத்துவம் நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மாவை இந்த ஜென்மத்தில் எப்படி ஒரு வாழ்க்கை சம்பவமாக உருவெடுக்கிறதுங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஜூலை மாதம் 2024 பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு மேற்கொண்டு வரக்கூடிய வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். உங்களுக்கு பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு 2024 ஜூலை அடுத்து வரக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. ஏன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது 10 4ஆம் இடத்துல நீடித்திருக்க போகிறார். சனி 9ஆம் இடத்துல இருக்க போகிறார். அதே சமயத்துல குரு 12ஆம் இடத்திலேயே நீடித்திருக்க போறார். ஆண்ட கிரகத்தின் எந்த வித மாற்றமும் நம்ம பார்க்க போவதில்லை. அதே சமயத்துல மாத கிரகத்தின் பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 2024 ஜூலை 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிரன் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே சமயத்துல 17ஆம் தேதி சூரியனும் 2ஆம் இடத்துக்கு வருகிறார். 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் 6க்கும் 11 கூடிய செவ்வாய் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு 6ஆம் வீட்டோட பார்வை 6ஆம் வீட்டோட கனெக்ட் ஆகிறார். தன் வீட்டை தன்னை பார்ப்பது போல 6ஆம் வீட்டை அவர் ஓன் விச்சக ராசியை செவ்வாய் 12ஆம் வீட்டிலிருந்து பார்க்க போகிறார் குருவோட சேர்ந்து. அது ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்துல புதன் ராசி அதிபதியே 3ஆம் இடம், அதுக்கு பிடித்த சிம்ம வீட்டாகிய நட்பு வீட்டு அதிநட்பு வீட்டுக்கு ஜூலை 20ஆம் தேதி இடம் பெறுகிறார். இத்தகைய மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூலைல புதன் மாறுறது நல்ல விஷயம். நல்ல ஜாதகர் நல்லா ஒரு புத்தி கூர்மையாகவும் சில விஷயங்கள் கிளாரிட்டியாவோட செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்ததுல நல்ல ஒரு கிளாரிட்டியும் ஒரு தொலைநோக்கு பார்வையும் ஒரு பர்பஸ் சென்ஸ் ஆஃப் பர்பஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக மிதுனராசிக்காரருக்கு உண்டு. அதே சமயத்துல 13ஆம் தேதி மாறக்கூடிய அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா சுப கடன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ ஒரு இடம் வாங்குற விஷயமாவோ ஒரு பூமி வீடு அது மாதிரி விஷயத்துக்காக ஒரு சுப கடனை வாங்கக்கூடிய அமைப்பு காட்டுது. ஏன்னா 6ஆம் வீட்டோட சுபத்துவமாக பார்க்கிறார். அதே சமயத்துல சுக்கிரன் சூரியன்லாம் 2ஆம் இடத்துக்கு 7ஆம் தேதி 17ஆம் தேதி வர்றது பார்த்தீங்கன்னா தன விஷயத்துல நல்ல ஒரு போக்குவரத்து இருக்கிற மாதிரியும் கேஷ்ஃப்ளோ இருக்கிற மாதிரியும் தொழிலதிபருக்கும் எம்ப்ளாயிஸ்க்கு இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஜூன் மாதம் சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி நடக்காம போகிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் குறிப்பாக செகண்ட் ஹாஃப்ல நடந்தேறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ 2ஆம் இடத்துல ஒரு ராஜயோகாதிபதி சுக்கிரனே வர்றது ஒரு நல்ல விஷயம், தனஸ்தானத்துக்கு வர்றது நல்ல விஷயம். அதே சமயத்துல ராசி அதிபதி அதுக்கு பிடிச்ச அதிநட்பு வீடாகிய சிம்மத்துல செகண்ட் ஹாஃப் மாறுறது அருமையான விஷயம். அதே சமயத்துல 12ஆம் வீட்டுக்குள்ளேயே செவ்வாய் 6ஆம் வீட்டு கனெக்ட் ஆகிறப்போ ஒரு சுப விஷயத்துக்காக ஒரு முதலீடு விஷயத்துக்காக ஒரு சுப விரயங்கள் பண்றது மாதிரியே இருக்கு. அதே சமயத்துல கொஞ்சம் ஹெல்த்தும் பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் வீடு வலுக்குது. செவ்வாய் தன் வீட்டை பார்க்கிறார். என்னதான் இருந்தாலும் சுபத்துவமா குருவோட சேர்ந்து பார்த்தாலும் சில ஹெல்த் பேராமீட்டர் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய அவசியமா இருந்துடலாம். ஆல்ரெடி கொஞ்சம் 6ஆம் வீட்டு 8ஆம் வீடு தசைகள் நடக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்றது ஸ்பெண்ட் பண்றது கிரெடிட் கார்டு அது மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்க ஈடுபடுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் கொஞ்சம் வலுக்கும் பொழுது நாம அடுத்தவங்களோட பணம் ஆனா நம்ம பணம் அடுத்தவங்களுக்கு போற விஷயங்கள் ஒரு ஸ்கேம்ல மாற்றுறது இந்த இன்டர்நெட் மூலமா கிரெடிட் கார்டு ஸ்கேம் ஃபோன் கால் மூலமா வர்றது எல்லாம் கொஞ்சம் கவனமாக மிதுன ராசிக்காரர்கள் இருக்க வேண்டும். இதை நீங்க நான் வச்சுக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற அம்சங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான நிலையில தான் இருக்கு. குறிப்பா அஷ்டம சனியில 2020 21 22 பாதிக்கப்பட்ட மிதுன ராசிக்காரங்களா 23 நல்லாவே ஃபார்வர்ட்ல போய் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வாழ்ந்துட்டு இருக்காங்க. குறிப்பா மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வரக்கூடிய அமைப்பு இருக்கு. குறிப்பா ஜூலை 20க்கு அப்புறம் புதனே சிம்மத்துல வரும்பொழுது அவங்க படிக்கக்கூடிய பாடங்களை நல்ல கிளாரிட்டியும் ஏதோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத மாதிரி இருந்தாங்கன்னா ஜூலை 20க்கு மேல நல்ல பலனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள் உண்டு. ஏன்னா ஓரளவுக்கு கைக்கு வருமானம் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு கையில காசுங்கிற மாதிரி சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அதே சமயத்துல தொழிலதிபர்கள் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அம்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் இருக்கு. ஏன்னா பாதகாதிபதி ஆகிய அந்த குருவே 12ல போறது நல்ல விஷயம்தான். கேஷ் ஃப்ளோ அதிகமா இருக்கும், வரவுகளும் நல்லா இருக்கும், செலவுகளும் அதிகமா இருக்கும். அது சுப செலவுகளா சேர்க்கிறது நல்லது.
அது மாதிரி அம்சங்கள் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து குரு 12ஆம் இடத்துலயே இருக்கிறதுனால நீங்க வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டிராவலிங்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஷேர் மார்க்கெட்ல போடுறது, ஒரு இடத்தை கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது, இது மாதிரி பல விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். குறிப்பா குரு தசையெல்லாம் நடக்கிறவங்களுக்கு கேட்கவே வேண்டாம். நல்லாவே ஒரு இது மாதிரி விஷயங்கள் நீங்க பார்க்கலாம். குறிப்பா மே 1ஆம் தேதியிலேருந்து ஆன குரு பயிற்சியில நடக்குது. அதுல வந்து சில விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள், மெடிக்கல் ரிலேட்டட் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் துறையில இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்க, மெடிக்கல் துறையில இருக்கிறவங்க, கேட்டரிங் துறையில இருக்கிறவங்க, விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது. ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் குருவோட சேர்ந்து அதோட வீட்டாகிய 6ஆம் வீடாகிய விருச்சிகத்தையே பார்க்குறாரு. இன்சூரன்ஸ் லைன்ல இருக்கிறவங்க, அதாவது அதுல வந்து மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கிறவங்க, அதுல சேல்ஸ் மேனேஜரா இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. ஏன்னா செவ்வாயே 6ஆம் இடத்துக்கு விருச்சிகத்தில் கனெக்ட் ஆகிறப்போ உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஆஃப்டர் டெத்து என்ன நடக்குங்கிற விஷயத்துல அந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூட, ரிசர்ச்ல இருக்கிறவங்க, ஜெனட்டிக் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க. என்ன வந்து உங்களுக்கு அந்த புதனும் ராசி அதிபதியும் நல்ல இடத்துக்கு ஜூலை 20ஆம் தேதி போறதுனால முதல் 15-20 நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து மாதத்தின் இறுதி 15-10 நாட்கள் அருமையான ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவாக பலனை தவிர இது வந்து உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி போகுது, எந்த நேரத்துல பிறந்தீங்க, எந்த தசையில் இருப்புல இருக்கீங்க, இப்போ என்ன அந்தரம் போயிட்டு இருக்கு, என்ன புக்தி போயிட்டு இருக்கு, என்ன தசை போயிட்டு இருக்கு, அந்த தசநாதன், புக்திநாதன், அந்தரநாதன்லாம் உங்க ஜாதகத்துல எந்த மாதிரி ஒரு பலத்துல இருக்கிறாரு, நட்பா இருக்கிறாரா, பகையா இருக்கிறாரா, திக்பலத்தோட இருக்காரா, திக்பலத்தோட இருக்காருங்களா பார்த்துதான் துல்லியமான பலன்கள் எடுக்கணுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.